உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கியரத்னம். முதல்வர் விஜயோட கரூர் விசிட் பிளஸ் கரூரில் பேசிய பேச்சு, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இதுல இந்த 32 பேருக்கு அரசு பணி அப்படிங்கிறது தற்காலிகமா வழங்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் வந்து தற்காலிக பணி கொடுக்கலாம் அப்படிங்கறதால தற்காலிகமா பணி வழங்கப்பட்டிருக்கு. என்ன பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் கல்வித்துறையில அலுவலக உதவியாளர், வருவாய்த்துறையில அலுவலக உதவியாளர், பெரிய கல்வித்துறையில அலுவலக உதவியாளர் அப்படின்னா பெரிய லட்சக்கணக்கில் எல்லாம் தூக்கி கொடுத்துட போறது இல்ல. ஒரு குறைந்தபட்ச சம்பளத்துல ஒரு வேலை, அவங்களுக்கான ஒரு பணி பாதுகாப்பு, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பர்மனண்டா இல்லையா அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லும். வருவாய்த்துறையிலயும் அதே மாதிரிதான். ரைட், ஓகே, கொடுத்தாச்சு. அதை பத்தி இதுக்கு மேல பேசி எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை அவங்க பாத்துக்க போறாங்க. கரூரில் இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா, திருச்சியில இருந்து அப்படியே ரோடு வழியாவே வந்தாரு. செம்ம கிரௌடு, மக்கள் வந்து ரசிக்கிறாங்க, நல்ல கூட்டம். பட் அதுல ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சது. காவல்துறையினர் கொடுத்த பாதுகாப்பு. நம்ம காவல்துறையினர் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு நீங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த கரூர் சம்பவம் செப்டம்பர் 27 நடந்து மறுநாள் ஃபாதர் ஜான் என்கின்ற டேவிட்சன் ஆசீர்வாதம் நீட்டி முளைக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. பாத்தீங்களா? கிரௌடுக்குன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஒரு கிரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்குங்க. ஒரு சாதாரண கிரௌடுனா 10,000 பேருக்கு 300 பேரை குமிப்போம். கொஞ்சம் அதிகபட்சம் அப்படின்னா 450 பேரை குமிப்போம். கொஞ்சம் ஹைலி ஒரு சென்சிட்டிவான கிரௌடு அப்படின்னா நாங்க 10,000 பேருக்கு 600 போலீஸ் குமிப்போம். கரூர்ல 600 போலீஸார் இருந்தாங்க. அது ஓரளவு பாதுகாப்புலாம் நல்லதாங்க கொடுத்தோம். அப்பா, இப்ப நினைச்சா கூட காதுல ரத்தம் வருது. 10,000 பேருக்கு 650 பேர் பாதுகாப்பு கொடுத்து அறுத்து தள்ளிட்டேன் அப்படின்னு அன்னைக்கு பேசினாங்க. பாத்தீங்களா? இன்னைக்கு அன்னைக்கு வந்த கூட்டம்லாம் கிடையாது. ஆனா 6,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்ப இந்த காவல்துறையினரோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத பாத்துக்குங்க. ஆளுங்கட்சியா இருந்தா 6,000 பேரை கூட கொடுப்போம். எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி சொல்றாங்க இவனை செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 600 பேர் தான். ஆனா ஆக்சுவலா உண்மையிலேயே அங்க 600 போலீஸ் எல்லாம் இல்ல. நீங்க பாத்திருப்பீங்க. சத்தியமா 600 போலீஸ் யாராவது பாத்தீங்க கரூர்ல அந்த இஷ்யூ நடந்தப்ப? அப்படியே விளக்கெண்ணெய் ஊதி கண்ணில் தேர்னாலும் ஒரு 100 போலீஸ் தான் தென்பட்டு இருப்பாங்க. அததான் இன்னைக்கு முதல்வரும் அலிகேஷனா வச்சாரு. எங்களை வந்து காவல்துறையினர் எச்சரிக்கை செஞ்சிருக்கலாம், கூட்டத்துக்குள்ள விட்டு அப்படி ஒரு சதி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கலன்னு. இதைத்தான் கிட்டத்தட்ட 10 வீடியோல போட்டோம். இதுக்காக நம்மள போலீஸ் கொஞ்ச நெஞ்ச டார்ச்சர் எல்லாம் பண்ணாம கூப்பிட்டு விசாரிச்சு இதை பண்ண எல்லாத்தையும் பார்த்தோம். ரைட், ஓகே, அந்த அரசு முடிஞ்சிருச்சு. அதை பத்தி நமக்கும் பிரச்சனை இல்லை. செத்த பாம்பு அடிக்கிறத அதை பத்தி பிரயோஜனம் இல்லை. காவல்துறையினரோட சதி அப்படின்னு கிட்டத்தட்ட காவல்துறையோட பொறுப்பற்ற தனத்தால் நடந்ததுதான் இந்த மரணம் அப்படிங்கிறத முதல்வர் சொல்லிட்டாரு. இதுதான் நம்ம டே 1ல இருந்து, அதாவது செப்டம்பர் 27ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நான் அன்னைக்கு சொன்னதை திரும்ப இப்ப உங்கள்கிட்ட ஒரு ரிவைண்ட் பண்றேன். விஜய் கூட்டத்துல செருப்பு வீசப்படுது. விஜய் அவர்களுடைய தொண்டனோ ரசிகனோ எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் தான் தலைவனை நோக்கி செருப்பு வீச மாட்டான். இது விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா தலைவனுக்குமே பொருந்தும். திமுக ஸ்டாலின் மேல செருப்பு வீசிடுவானா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி மேல செருப்பு வீசிடுவானா? எவனும் தன்னோட தலைவன் மேல செருப்பு வீச மாட்டான். இங்க தொண்டனை அடிக்கிற தலைவன் தான் இருக்கான். தலைவனை அடிக்கிற தொண்டனோ, தலைவனுக்கு துரோகம் நினைக்கிற தொண்டனோ எந்த கட்சியிலுமே கிடையாது. தலைவர்கள் தான் தொண்டர்களுக்கு துரோகம் செய்வாங்க. எந்த தொண்டனும் தலைவனுக்கு துரோகம் பண்ணவே மாட்டான். அப்படி இருக்கிறப்ப கூட்டத்துல செருப்பு வீசப்பட்டிருக்குன்னா கூட்டத்துக்குள்ள திமுக ஆரம் பூந்திருக்கான்னு அர்த்தம். வெரி சிம்பிள் லாஜிக், வேற எதுவும் தேவையில்லை. கூட்டத்துக்குள்ள செருப்பு வீசுறானா கூட்டத்துக்குள்ள திமுக ஆரம் பூந்திருக்கான். திமுக ஆரம் பூந்திருக்கானா எதுக்கு பூந்திருக்கான்? திட்டமிட்டு கலவரம் பண்ண பூந்திருக்கான். அவ்வளவுதானே. அப்ப அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கறது இதுல இருந்து நம்மளால எளிதா புரிஞ்சுக்க முடியுது. சம்பந்தமே இல்லாம காவல்துறையினர் அந்த டிரான்ஸ்பார்முக்கு பக்கத்துல தடியடி நடத்துறாங்க. தடியடி நடத்த வேண்டிய தேவையே இல்லை. ரெண்டாவது, காவல்துறைக்கு கிரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியும். தெரியலன்னு சொன்னாலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கிரௌட் மேனேஜ்மெண்ட், ஒரு கூட்டத்துல நீ தடியடி நடத்துற அப்படின்னாலே அந்த கூட்டம் கண்ணா பின்னாடி சதறி ஓடுவாங்க நாலா பக்கமும். அப்ப அந்த நெரிசல் அதிகமாகவும் விபத்துகள் அதிகமாகவும், ஒருத்தன் கீழே விழுந்தா எந்திரிக்க முடியாது, அடுத்தடுத்து வச்சு நஜக்குன்னு மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் மாட்டிக்கிச்சு, பொம்பளைங்க எல்லாம் மாட்டிட்டாங்க, வயதானவங்க மாட்டிட்டாங்கன்னா எந்திரிக்கவே முடியாது, வச்சு பிதிக்கிடுவாங்க. இது தெரிஞ்சும் அங்க கூட்டத்துல தடியடி நடத்தப்பட்டிருக்குன்னா திட்டமிட்டு ஒரு நெரிசல் அப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நாம அன்னைக்கு பேசியிருந்தோம். முதல்வர் விஜய் இன்னைக்கும் பேசியிருக்காரு. அப்ப இது சார்ந்த விசாரணை அப்படிங்கிறது சிபிஐல இருக்கு அப்படிங்கறதால மாநில அரசால பெருசா எதுவும் பண்ணிட முடியாது.
விஜய் அவர்கள் அதுல ஒரு சாட்சி அப்படிங்கறதால தான் பார்த்தது, தன்னோட வண்டியில இருந்த கேமரா காட்சிகள், சிசிடிவி புட்டேஜ்கள் எல்லாமே ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் தடியடி நடத்தப்பட்டுச்சு? காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் தடியடி நடத்த சொன்னாரா? அவரு டம்மி. செந்தில் பாலாஜி தான் கரூரை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கும் முதலமைச்சர், வருவாய்த்துறைக்கும் முதலமைச்சர். முதலமைச்சரே அவர் தான், கரூர் மாவட்டத்துக்கு முதலமைச்சரே அவர் தான். அவரு சொன்னாதான் என்ன வேணாலும் நடக்கும். செந்தில் பாலாஜி சொன்னா யார் மேல வேணாலும் போலி எஃப்ஐஆர் போடுவாங்க, யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. கொலை பண்ணிட்டு வந்தா கூட செந்தில் பாலாஜி சொன்னா வீட்டுக்கு போயிட்டு வாப்பா, இதெல்லாம் ஒரு கொலை தானே, அவன் ஏதோ செத்தா செத்துட்டு போறான், விதி முடிச்சிருச்சு செத்து போயிட்டான், நீயாப்பா கொலை பண்ணுனே அப்படிங்கிற அளவுக்கு உற்ற அளவுக்கு தான் திமுக ஆட்சியில செந்தில் பாலாஜியோட ஆட்டம் அப்படிங்கிறது இருந்தது. பட் இன்னைக்கு தமிழக முதல்வர் அதை கிழிச்சதை நான் ரசிச்சேன். கிட்டத்தட்ட நான் பேசுற மாதிரியே இருந்தது. நான் சத்தியமா அப்படிதான் பார்த்தேன். நான் என்ன பெருசா சொல்லிக்கிறேன்னு அப்படி கிடையாது. நான் திமுக அப்படிதான் திட்டுவேன். வச்சு கிழிச்சு விட்டாரு. இந்த தீய சக்திகளை வீழ்த்துறீங்க, இதோட விடாதீங்க, இனிமே எத்தனை வருஷம் வந்தாலும் சரி வச்சு செஞ்சு விடுங்க அப்படின்னா அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஒரு சிஎம் ரேஞ்சுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும்னா இவங்களுக்கு பயன்படுத்தலாங்க, தப்பு இல்லைங்க. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக புழகணும்னா எதுவுமே தப்பு கிடையாது. அவ்வளவு பெரிய தீய சக்தி. அதனால அந்த வார்த்தை ஜாலத்துக்குள்ளலாம் நான் போல, நீ என்ன வேணாலும் கீழே நான் ஒத்துக்கிறேன். போலன்னு பொழந்து விட்டாரு. குறிப்பா செந்தில் பாலாஜியை பத்தி பேசும்போது இங்க ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருந்தாரு. இப்ப நிக்காம ஓடு 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 வராம்பாரு வேட்டக்கார. கரெக்டா இருந்துச்சா இல்லையா? வந்துட்டியா? நீ கரூருக்கே பெரிய பேட்டக்காரன் நினைச்ச, வந்துட்டாரா வேட்டக்காரன்? முடிஞ்சிச்சா உன் கதை? அதான் ஆணவத்துல ஆடுனா நிச்சயமா ஒரு நாளைக்கு இப்படிதான் இருக்கணும். ஆளாளுக்கு சிங்கப்பூர் ஓடுறீங்க, ஆளாளுக்கு நீதிமன்றம் போறீங்க, ஆளாளுக்கு புறமுதுகிட்டு ஓடக்கூடிய புலிகேசிகளா மாறிட்டீங்க. பெரிய புலி மாதிரி சீறிக்கிட்டு இருந்தீங்க, ஆட்சி போனதும் புலிகேசிகளா மாறிட்டீங்க. இப்ப தெரியுதா? அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எல்லாம் பெரிய ஆளு கருணாநிதி. அதிகாரம் இல்லைன்னு வச்சுக்க, கருணாநிதி கூட கிடையாது அப்படின்னு தான் இதை நம்ம பேசணும். கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் இல்ல. அதோட முக்கியமான விஷயம், யாரையும் விடமாட்டேன். இன்னும் நிறைய அமைச்சர்கள் பேர் வரும், நோண்ட வந்துகிட்டே இருக்கும், பாத்துக்கலாம் அப்படின்னு. எல்லாத்தை விட நான் ரசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எங்கேயுமே லஞ்சம் வாங்க கூடாது. யாராவது லஞ்சம் கேட்டா முடியாதுன்னு சொல்லுங்க. ஆனா இந்த ஆட்சியில கரப்ஷன் இருக்காருன்னா, நான் ஏற்கனவே 2-3 விஷயங்கள்ல கரப்ஷன்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதையும் கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவோம், நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு கொடுப்போம். நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் விமர்சிப்போம். இந்த வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல் நான் பேரோட சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஜெகபத் மோகன்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தக்கலை பத்மநாபபுரம் கோர்ட்ல இவரு கிட்டத்தட்ட மனோ தங்கராஜோட அடியாள். போய் நிர்மல்குமாரை சந்திச்சு சால்வ் போட்டு அவர் அரசு வழக்கறிஞர் ஆயிட்டு. இந்த மாதிரியான பித்தலாட்டெல்லாம் நிறைய நடக்குது. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம் அடுத்தடுத்து. பட் லஞ்சம் கொடுக்காதீங்க யார், இது ஒரு சிஎம்ஏ இப்படி சொல்லும் போது மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கடந்த திமுக ஆட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பட்டா டிரான்ஸ்பருக்கு போகணும், ஒரு பத்திரம் போகணும்னாலும் எப்ப ஆபீஸ் செலவு 10,000 அப்படின்னா தலையெழுத்துற கருமாதி எடுக்க இழவு எடுத்து தொலைங்கடா, ஒரு வாய்க்கரிசியை போட்டு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் மக்களுக்கு சலிச்சுக்கிட்டே தான் கொடுப்பாங்க. அதை வாங்கி தின்னுட்டு அவன் புள்ள ஊட்டியெல்லாம் எப்படி நல்லா இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இன்னைக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா பிற்காலத்துல தெரியும். ஆனா இப்ப ஒரு சிஎம்ஏ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றப்ப மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுறேன். ஆபீஸ் செலவு என்ன, ஆபீஸ் செலவு மயிறு செலவுக்கு சிஎம்ஏ வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என்ன இங்க வா, எங்க போன் எடுங்க கேளுப்ப அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிற தைரியத்தை கொடுக்குது. அதை நம்ம ரசிக்கிறோம். இப்ப கடந்த ஆட்சி காலகட்டத்துல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா இப்பயும் வாங்குறாங்க. அந்த வித்தியாசத்தை சொல்றேன் நான். அதெல்லாம் இல்லைங்க, எங்கேயும் வாங்கலைங்க, அதெல்லாம் எதிர்கட்சிகளோட சதிங்க, ஸ்டாலின் இப்படிதான் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. பல பேட்டிகள்ல ஸ்டாலின் இதை சொல்லியிருக்கு, அதெல்லாம் எங்கேயும் வாங்கலைங்க அப்படின்னு. ஆனா இப்ப வாங்குறாங்க. ஆனா அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, வாங்கக்கூடாது, நடவடிக்கை வாங்குறவங்க மேல எடுத்துக்கிட்டு இருக்கோம், சம்பள உயர்வு கொடுத்துருக்கோம், அடுத்த கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப கடந்த ஆட்சி காலத்துல 10 ரூபான்னா இழவு எடுக்க வாங்கிட்டாதான் சர கொடுப்பான், இல்லாட்டி இல்லைன்றான்னு. இப்ப அங்க எதிர்த்து கேட்கிறானுங்க, அமைச்சரே வாங்கக்கூடாதுன்னு இருக்காரு, நீ எதுக்கு 10 ரூபா கேட்கிற என்ன? அந்த கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா அந்த கேள்வி கேட்டா பதில் கிடைக்குங்கிற நம்பிக்கையே இன்னைக்கு விஜய் விதைச்சிட்டு போயிருக்க. யாரு லஞ்சம் கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது, அதை நான் ரசிச்சேன்.
அடுத்தது, கரூரில் இறந்தவர்களுக்கு நினைவு சின்னம் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம். அது விபத்தோ சதியோ அதெல்லாம் அப்புறம், எல்லாத்தையும் விட்டுரு. ஒரு இத்தனை உயிர்கள் ஒரு இடத்துல பறி போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நினைவு சின்னம். அது வருங்காலத்துல இது மாதிரியான கூட்டத்துல போனா இப்படியும் கூட ஒரு நினைவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட்டை மற்றவர்களும் கத்துவாங்க, மக்களும் கத்துவாங்க. பா இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு எல்லாம் பிள்ளைய கூட்டு போடாதுப்பா, கரூர்ல பாருப்பா சின்ன பிள்ளைங்க எல்லாம் செத்து போச்சுப்பா, ஏப்பா நமக்கு கூட்டம் நம்ம நல்லபடியாதான்ப்பா போவோம், எவனா ஏதாவது ஒரு கலவரம் பண்ணி விட்டுருவான்ப்பா, புள்ள ஊட்டி எல்லாம் கூட்டு போடாதுப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு தற்காப்பு மக்களுக்கு வரும், ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வரும். அதுக்காக ஒரு நினைவு தூண் அமைக்கலாமா அப்படின்னா அமைக்கலாம். அந்த 42 உயிர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல, எப்படி சொல்றது, ஒரு நினைவு அஞ்சலியா கூட அது இருக்கும். அதை செய்யலாம், தப்பு இல்ல. கரூர்ல விசிட்ட முடிச்சுட்டு வந்துட்டாப்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல கிரௌடு. இந்த விஜயபாஸ்கர் கடைக்காரன் ஆயிட்டேன், ஐயோ சோத்துக்கே கஷ்டப்படுறேன்னாப்ல. இன்னைய செலவு முழுக்க பெரும்பகுதி விஜயபாஸ்கர் தான் பார்த்திருக்காப்ல. இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், அது பெருசா விமர்சிக்க வேண்டாம். காலம் போறப்ப காலகட்டத்தில் அடுத்தடுத்து பார்ப்போம். விஜயபாஸ்கர் மறுபடி சீட்டு கொடுக்குறாங்களா, இல்ல அவர் ஜெயிக்கிறாரா, அமைச்சர் பதவிக்கு போறாரா அப்படிங்கிறதெல்லாம் வருங்கால கட்டத்துல பார்த்து அதற்கு தக்கனதான் விமர்சனம் வைக்க முடியும். இன்றைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமாகவும் திமுகவினருக்கு ஒரு மரண மாசான அடியாவும் இருந்துச்சு. 5 தொகுதி இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் தடை பண்ணி வச்சிருக்கு தற்காலிகமா. அதாவது உயர் தேர்தல் ஆணையம் அறிவிக்க கூடாதுன்னு நீதிமன்றம் தடை பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா இவர்கள் எல்லாம் ஜெயிச்சது செல்லாதுன்னு தேர்தல் வழக்கு அமல்ல இருக்கு அப்படிங்கறதால தேர்தல் ஆணைய விதிப்படி தேர்தல் ஆணையம் தொகுதி காலியா இருக்கிறதா அறிவிக்க கூடாது அப்படின்னு தொடரப்பட்ட பொதுநல வழக்குல ஒரு இடைக்கால தடை, அதாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கான தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து உச்ச நீதிமன்றங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் போகும், தேர்தல் நடந்துதான் தீரும், கொஞ்சம் தாமதிக்கப்படும். பார்ப்போம், தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.